good morning student. Next economics development. Next வந்து economics development. Okay. பொருளாதார முன்னேற்றம். அது வந்து கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். என்ன சொல்லுவாங்க அந்த கான்செப்ட்னா என்னன்னா கருத்து எக்கனாமிக்ஸ் பொருளாதார முன்னேற்றத்தின் கருத்து சொல்லணும். சரி although the Adams Institute had examined the problem of economics development 200 years ago, it is here only for the last 10 to 15 years the economists took a great interest in the study of the problem the developed countries. Okay, 10 years பார்த்து அது என்னென்ன பிரச்சனை இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா இந்த ஒன்று அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கும் கண்ட்ரின்னு சொல்லி ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் ரெஃபர் டு the process by which where capital income and the capital welfare of the country increase the over time. சரி ஓகே டெவலப்மெண்ட் விச் ஃபார் என்னது கேபிட்டல் என்னது மூலதனமற்ற வருமானம் நல்லது எக்கனாமிக்ஸ் வெல்ஃபேர் அதோட நல்லது பொருளாதாரம் நல்லது எதுவுமே இருந்தாலும் தான் இன்க்ரீஸ் இந்த ஓவர் டைம். சரி அப்போ தான் ஒரு முன்னேற்ற அடைமுறைன்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் இன் இந்தியா எவ்வளோ இயர் பை இயரியா ஜிடிபின்னு சொன்னால் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரியா டோட்டல் என்னது இயர் பை இயர் ஜிடிபி ஜிடிபி எவ்வளோ இருக்குது நம்ம எக்கனாமிக்ஸ் டெவலப் முன்னேற்றோட இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் இயர் ஜிடிபி போகுது. த எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஃபாலோ த சோசியலிஸ்ட் inspired the policies for most of it is the independent history. சரியா அது வந்து எப்படி பார்க்கணும் and to the being the mixed கலப்பு பொருளாதாரம் அப்புறம் இந்த பொருளாதார முன்னேற்றம் இந்தியா டிபெண்ட் ஃபாலோயிங் த ஃபேக்டர்ஸ். சரி இன்னும் ஃபேக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த க்ரோத் ரேட் கண்டுபிடிக்கணும். அக்ரிகல்ச்சர் பார்க்கணும், இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் பார்க்கணும், சர்வீசஸ் பார்க்கணும், ஜிடிபி க்ரோத் ரேட். சரி இது 4 கால்குலேட் பண்ணி இந்த அக்ரிகல்ச்சர் வேளாண்மை இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை சார்ந்த அது ஒரு அவுட்புட் பார்க்கணும், சர்வீசஸ் சேவை அது மூலம் வர சர்வீசஸ் சேவை அது மூலம் வர இன்கம்ஸ் பார்க்கணும், ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அது வர ரேட்ஸ்லாம் பார்க்கணும். ஓகே டோட்டல் இயர் பை இயர் 5-6 இருக்குன்னா வந்து 2009 தான் 5-6 இருக்குது ஜிடிபி. அப்புறம் 610 ஒரு 4-5 நம்பர் குறையுது. மறுபடியும் 2003 இன்க்ரீஸ் ஆகிடுது, அப்புறம் குறையுது, இன்க்ரீஸ் ஆகுது குறையுது. 10 ஆச்சு 10.1 வரைக்கும் வந்துடுது. சரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இருக்க ஜிடிபின்னா ஆகுது குறையுது. என்ன காரணம் குறைக்கலாம் என்ன மாதிரி நிறைய ஏன் ஜிடிபிலாம் குறைய காரணம் என்ன சரியாக ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸில் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கனால ப்ராப்பராக மழை பெய்யாது, அக்ரிகல்ச்சர் இந்த லேபர்ஸ் அதிகமாக கிடைக்காது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுனால என்ன ஆகுனா ஜிடிபி வந்து குறையும். சரியா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் த இடினா மீன்ஸ் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். இடி மீன்ஸ் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். சரியா இடி மீன்ஸ் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். சரியா அதை டிட்டர்மின்னா அதை நிர்ணயிக்கிறது என்னென்ன நிர்ணயிக்கணும் தீர்மானித்து நிர்ணயிக்கிறது. சரி அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் க்ரோத். சரி எக்கனாமிக்ஸ் க்ரோத் பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி மற்றும் எக்கனாமிக் முன்னேற்றம். டிஃப்ரெண்ட் பிட்வீன் இதெல்லாம் பார்க்கப்படுது, இதெல்லாம் நான் பார்க்கறது. சரியா அப்புறம் டிஃப்ரெண்ட் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் க்ரோத் அண்ட் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். எக்கனாமிக்ஸ் க்ரோத்னா இஜினா இஜி எக்கனாமிக்ஸ் க்ரோத், இடினா எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். சஸ்டனபிள் டெவலப்மெண்ட் ஆனால் நிலையான முன்னேற்றம் எப்பயுமே இருக்கணும். திடீர்னு முன்னேற்றம் அடையுது, திடீர்னு வளர்ச்சி ஆகுதுங்கிறது எப்பயுமே ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம் இருக்கும். வந்து டிஸ்டிங்ஷன் தருவாங்க இஜி அண்ட் இடி அண்ட் எஸ்டி. இஜி அண்ட் இடி அண்ட் எஸ்டினா இஜினா அது எக்கனாமிக்ஸ் க்ரோத், இடினா எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்டினா சஸ்டனபிள் டெவலப்மெண்ட். சரி ஓகே அதை தான் சொல்கிறேன். சரி அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் க்ரோத். எக்கனாமிக்ஸ் க்ரோத் பார்த்தா எக்கனாமிக்ஸ் க்ரோத் இஸ் ரெஃபர் டு குவான்டிட்டி சார்ஜஸ். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த க்ரோத் இன் த நேஷனல் பெர் கேபிட்டா இன்கம். சரி எப்படி பார்க்குறது இதோட ப்ராசஸ் பாருங்கள். நேஷனல் தேசிய அதோட வருவாய் பார்க்கணும் மற்றும் தகவல் வருமானத்தை பார்த்தா ஜிடிபி நம்ம பார்க்கணும். த அக்கௌண்ட்ஸ் டு த எம்சி இது என்னென்ன எம்சி தான் என்ன MC Connell. MC the account to the MC Connell the economic growth may be defined as a increase in the economy. சரியா economic growth another economic now defined as economic development. The real cross national product or real national income. Another cross national another cross national real அது உண்மையான குறுக்கிட்டு வருமானம் குறுகிய வருமானம் இருக்குல்ல குறுக்கிட்டு வருமானம் குறுக்கு வருமானம் அது குறியீட்டு வருமானமும் அது ஒரு பெற்றணும். இல்லைன்னா உண்மையான தேசிய ஒரு ரொம்ப இன்க்ரீஸ் ஆக மட்டும்தான் முன்னேற்றம் வளர்ச்சி அடையணும். According to this is the definition as the protection of large
larger amount of the goods and services significant growth. The sawmills என்ன சொல்றாங்க? So yes, is to the sawmills. It is the process whereby per capita real income increases. The per capita income national income divided by population. Per capita income எப்படி கால்குலேட் பண்ணுங்கன்னா தல வருமானம் எப்படி கால்குலேட் பண்ணணும் மொத்த வருமானத்தை டிவைடட் மொத்த வருமானத்தை நேஷனல் இன்கம் தேசிய வருமானம் டிவைடட் என்னது பாப்புலேஷன் வந்து மக்கள் டிவைட் பண்ணால் எவ்வளோ per capita income கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ்னால் முக்கிய கூறுகள் சொல்லணும். என்னது பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய கூறுகள் சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் எ process. Economics development process. Economics development increase in the real per capita income. It is a long period of concept. Absent of the rise in the poverty and the inequalities. என்னன்னா எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன டெவலப்மெண்ட் ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதே மட்டும் இதில் வந்து மெயின் இதில் பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ரியல் இன்கம் உண்மையான வருமானம் பார்க்கலாம். சரி, அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் பற்றியும் இடி அண்ட் ஏஜி. இடினா வந்து எக்கனாமிக்ஸ் க்ரோத், இடினா எக்கனாமிக்ஸ் development. Yield in economic growth or economic development. They say single dimension, இது multi-dimension, the quantitative, the qualitative, the quantitative, the qualitative. Continuous and stay the changes. இது spontaneously on the discountly changes. They used for the developed economy. They used for the developing economy. The developed. இதில் வந்து growthனா வளர்ச்சி அடையுது, முன்னேற்றம்னா டெவலப்பிங். சரியா, டெவலப்பிங் இது வந்து முன்னேற்ற அடைந்த எக்கனாமி இதில் க்ரோத்தில் இதில் வந்து டெவலப்பிங் ஆகிட்டு இருக்குது. அது ரெண்டு தான் சொல்கிறது தான் இது. சரியா, இதுதான் வந்து என்னது க்ரோத் வந்து டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். தேர் இஸ் ஏ நியூ கான்செப்ட் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரி, நியூ கான்செப்ட் தான் சொல்கிறது தான் எக்கனாமிக்ஸ் முன்னேற்றம். அது மட்டும் நிலையான முன்னேற்றத்தை சொல்கிறது தான் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். சரியா, நிலையான முன்னேற்றத்தை இருக்கணும். சரியா, எப்பயுமே 2020 இருக்கணும், 18 இருக்கணும், 19 இருக்கணும், 22 ஒரே நிலையான இருக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. தி ஆக்சுவல் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் is the process of economic development which aim at the maintaining the quality of the life of both present and future generation within harmony natural resource and environmental. So okay, அதுதான் சொல்றாங்க. The future of the sustainable development future of the sustainable development என்ன சொல்லலாம், நிலையான முன்னேற்றத்துன்னு என்ன சொல்கிறாங்க. நிலையான முன்னேற்றத்துக்கு எதிர்காலம் ஒன்று சொல்லலாம். சரி, எதிர்கால நிலையான முன்னேற்றத்துக்கு எஃபிஷியன்ட் நேச்சர் ரிசோர்ஸ், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் நேச்சர் ரிசோர்ஸ், no reduction in the quality of life of the future generation, no increase in the pollution, does not the limit the development. The efficiency என்ன சொல்கிறேன், எஃபிஷியன்சி அது வினைத்திறனான நேச்சுரல் ரிசோர்ஸோட யூஸ் ஆஃப் த நேச்சுரல் வளங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நோ ரிடக்ஷன் த குவாலிட்டி லைஃப் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். எப்பயுமே வந்து குறையக்கூடாது. ஃபியூச்சர் எதிர்காலத்தில் வந்து இப்போ ஜெனரேஷனோட குவாலிட்டியான ஜெனரேஷன் எப்பயுமே நோ ரிடக்ஷன் ஆகக்கூடாது. நோ இன்க்ரீஸ் த பாப்புலேஷன். எப்பயுமே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இருக்கிறதோட இங்கே இப்போ 122 கோடி இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிறவங்க ஸ்டடியாக பண்ணிக்கணும். இது எல்லாமே இதெல்லாம் நிலையான நமக்கு முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்கிறாங்க. சரி, எதிர்காலத்தில் டஸ் நாட் லிமிட் டெவலப்மெண்ட். லிமிட்டட் டெவலப்மெண்ட் இருக்கிற அதிக அளவு டெவலப் பண்ணதான் நல்லா இருக்கும். சரி, லிமிட்டட் டெவலப்மெண்ட்னா நிலையான முன்னேற்றம் அடைய முடியாது. சரியா, கண்டிஷன் ஆஃப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட், கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் கேபிட்டல் ஸ்டாக், ரிடக்ஷன் இன் த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், ரிடக்ஷன் இன் த அக்ரிகல்ச்சர் பொல்யூஷன், காம்ப்ரஹென்சிவ் த ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட். சரியா, அதை தான் சொல்லணும், ரூரல் டெவலப்மெண்ட். எக்கனாமிக்ஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நிலையான முன்னேற்றத்துக்கு அது நிலைமைகளை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப் பண்ணணும், பொருளாதார முன்னேற்றம் அடையணும். கன்சர்வேஷன் ஆஃப் த நேச்சுரல் கேபிட்டல் ஸ்டாக், இயற்கை மூலதனம் வந்து கன்சர்வேஷன் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ரெடக்ஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். சரியா, ரெடக்ஷனை இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலையை சுற்றி ஏற்படுகின்ற பொல்யூஷன் ரிடக்ஷன் குறைக்கணும்.
அக்ரிகல்ச்சர் பொல்யூஷன் அக்ரிகல்ச்சரால் ஏற்படுகின்ற பொல்யூஷனை குறைக்கணும். சரியா? காம்ப்ரிஹென்சிவ் ரூரல் டெவலப்மெண்ட் விரிவான கிராம முன்னேற்றம் இருக்கணும் கண்டிப்பாக. சரியா? அதை தான் சொல்கிறேன். அது டிஃப்ரெண்ட் பிட்வீன் என்னது டிஃப்ரெண்ட் பிட்வீன் economic growth, economic development, and the sustainable development. Refer to the long-term increase in the real per capita income. So, referring to the long-term the increase in the real per capita income and the economic welfare. The per capita income and the economic welfare future generation. They use the developed economies. இது growth developed இது underdeveloped. சரி, இது வந்து developed. சரி, இது வந்து developed ஆயிடுச்சு, இது underdeveloped இருக்கும். ஆனால் யூஸ் இந்த both development sustainable ரெண்டு மூணு. It ignores the distribution of income. எப்பவுமே இதில் வந்து growthல வந்து distribution of income. இது does not the distribution. ஏன்னா இது வந்து development. இது வந்து develop ஆயிடுச்சு, இது வந்து economic development develop ஆயிட்டு இருக்கு. இது does not ignore the distribution of income in the present the future generation. Ignores the protection of the environmental and the check of the pollution. Another no special attention to the environmental protection and the checking the pollution. So, firstly employs on the environmental checking the pollutions. They exploit to the large extent the stock natural capital, right? They exploit it exploit the stock natural capital. இது வந்து exploit the large extent the stock of the nature. Exploit the சொல்லப்படுகிற இந்த natural வளம் சொல்லி இது exploit the stock natural capital சொல்லு. The market national utilization of the stock nature வந்து the future generation சொல்லலாம். சரியா? அடுத்து வந்து டிட்டர்மின் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். டிட்டர்மின் வந்து எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் வந்து எக்கனாமிக் டிட்டர்மின் நான் எக்கனாமிக் டிட்டர்மின். சரி, எக்கனாமிக் டிட்டர்மின் பொருளாதாரம் சார்ந்து தீர்மானிக்கிறது, பொருளாதாரம் சாராத தீர்மானிக்கிறது, இதுதான் சொல்லணும். சரி, அடுத்து வந்து எக்கனாமிக் டிட்டர்மின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டிட்டர்மின்ஸ் வந்து குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். என்னது அளவு மற்றும் தரமான விதத்தில் பொருளாதார வளங்கள் பார்க்குறோம். அது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அளவு மற்றும் தரம் சார்ந்த மனித வளத்தை பார்க்குறோம். சரி, ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபிசிக்கல் லேபர், கேபிட்டல் லேபர், ஏபிள் என்டர்பிரினர், மொபைலைசேஷன். சரி, ஆர்கனைசேஷன் ரெண்டுமே பார்க்கும் ஹியூமன் ரிசோர்ஸஸ். சரி, அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் டிட்டர்மின் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கேபிட்டல் ரிசோர்ஸ். ஃபிசிக்கல் கேபிட்டல் இன்க்ரீஸ் real income, real saving, the mobilization of the saving of resources investment. சரியா? இதில் பொதுவாக எக்கனாமிக்ஸ் டிட்டர்மின் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்னா தீர்மானிக்கும் பொருளாதார முன்னேற்றம் தீர்மானிக்கும் காரணிகள் சொல்லலாம், தீர்மானங்கள் சொல்லலாம். அது வந்து எக்கனாமிக்ஸ் டிட்டர்மின், நான் எக்கனாமிக்ஸ் டிட்டர்மின்ஸ். அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நேச்சுரல் ரிசோர்ஸ். சரியா? அடுத்து குவாலிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபிசிக்கல் லேபர். ஸோ உடற்சார்ந்த உழைப்பு. இது வந்து கேபிட்டல் ஹியூமன் வந்து மனித வள மூலதனம். சரியா? ஏபிள் டு என்டர்பிரினர் வந்து ஆர்கனைசேஷன். ஏபிள் டு என்டர் முடியும் என்ன சொல்லலாம், அவங்களால என்டர்பிரினர் முடியும்னு கூட சொல்லலாம். சரியா? அவங்களோட முடிகின்றது தொழில் முடிகின்ற அமைப்பு மட்டும் சொல்லலாம். சரியா? physical capital resources increase in the real saving, mobilization of saving resources investment. சரியா? physical capital investmentனா உடல் சார்ந்த மூலதனம் பண்ணால் அதில் வந்து இன்க்ரீஸ் ரியல் உண்மை சேமிப்பு, மொபைலேஷன் சேமிப்பு. என்னது அனைத்து ரெண்டு ஒரு மாதிரி ரிசோர்ஸஸ் ஒரு ஃபேக்டர்ஸ் ஒன்று வந்து சேவிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? அது அதே மாதிரி நான் எக்கனாமிக்ஸ் டிட்டர்மினேஷன் என்னது நான் எக்கனாமிக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தீங்கன்னா பொருளாதார சாராத தீர்மானங்கள். அது பார்த்தீங்கன்னா சோசியல் டிட்டர்மினன்ஸ். என்னது சமூக தீர்மானங்கள் சொல்லலாம். சமூக தீர்மானங்கள். அடுத்து வந்து
பொலிட்டிக்கல் டிட்டர்மின்ஸ், பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த டிட்டர்மெண்ட், ரிலீஜியன் மதம் சார்ந்த டிட்டர்மெண்ட், ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரம் த கரப்ஷன், ஃப்ரீடம் ஃபார் த கரப்ஷன், லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனு, அஸ்பிரேஷன் டெவலப்மெண்ட். சரி, இது எல்லாமே வந்து நான் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவேன். சரியா, அதுவும் சொல்கிறேன்.